இன்னைக்கு ஃபுல் டே எனக்கு பிஸி டேவா தான் போச்சு. அந்த அளவுக்கு வொர்க் அதிகமாவே இருந்துச்சு. அதுதான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிடுறேன். இப்போ சம்மருங்கிறதுனால மொத நாள் நைட்டே வந்து உரமூறு ஊத்தி வச்சுருவேன். தயிர் நல்லா புளிச்சிருச்சு. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நைட்டு பாதாம் ஊற வச்சுருவேன். அதே மாதிரி இந்த கருப்பு கவுனி அரிசியும் ஊற வச்சுருவேன். வாரத்தில 3 நாள் மார்னிங் டிஃபனா எனக்கு இதுதான் இருக்கும். நெல்லிக்காய் ஜூஸும் வாரத்தில 3 நாள் அல்லது 4 நாள் காலையில ஹெல்த் ட்ரிங்க்கா எடுத்துக்குவேன். நெல்லிக்காய் ஜூஸ் அரைச்சு ஃப்ரிட்ஜிலலாம் ஸ்டோர் பண்ண மாட்டேன். மார்னிங் ஃப்ரெஷ்ஷாவே அரைச்சு குடிச்சுக்குவேன். நெல்லிக்காவோட கருவேப்பிலையும், புதினா இலை இருந்தா அதையும் சேர்த்து நல்லா அரைச்சு, அதுவும் வார்ம் வாட்டர வச்சு தான் அரைச்சு ஃபில்டர் பண்ணி குடிச்சுக்குவேன். அதோட கொஞ்சமா உப்பு சேர்க்கறது, இல்ல தேன் கலக்கிறது அந்த மாரிலாம் இல்ல. எம்ப்டியாவே குடிச்சுக்குவேன். அதுவே இப்ப பழகி போனதுனால அந்த டேஸ்ட்டும் எனக்கு செட் ஆயிருச்சு. எந்த ஒரு ஹெல்த் ட்ரிங்க் எடுக்கிறதா இருந்தாலும் நம்ம உட்காந்து பொறுமையா ஒரு 10 நிமிஷம் அத வந்து குடிச்சுட்டு எந்திரிக்கணும். அவசர அவசரமா அத வந்து குடிச்சுட்டு எந்திரிக்கக்கூடாது. அதுக்கப்புறம் எப்பவும் காலையில வந்து ஃப்ரிட்ஜ்லேருந்து பாசிப்பயிர எடுத்து வச்சுருவேன். 4 நாளைக்கு ஒரு தடவ வந்து வந்து ஃப்ரிட்ஜில வந்து ஸ்டோர் பண்ணி வைப்பேன். மொள கட்டின பாசிப்பயிறு. அதையும் காலையில வந்து ஃப்ரிட்ஜிலருந்து எடுத்து வச்சாச்சு. அதோட வெள்ளரிக்காய் வாங்கி வச்சிருக்கிறோம். சம்மர் சீசன்ங்கிறதுனால அதையும் காலையிலேயே வந்து ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வச்சுருவேன். ஒரு 6 வெள்ளரிக்காய் கிட்ட வாங்கி வச்சு அத வந்து ஃப்ரிட்ஜில ஸ்டோர் பண்ணி வச்சுருவோம். டெய்லி மார்னிங் வந்து அத எடுத்து வெளியில வச்சு அன்னைக்கு 11 மணி அப்படி இல்லன்னா 3 மணிக்கு வந்து சாப்பிட்டுருவோம். வெளியில வச்சோம்னா வெள்ளரிக்காய் வந்து 1 நாள் கூட தாங்காது. அதுக்காகவே வந்து ஃப்ரிட்ஜில ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன். இன்னைக்கு மார்னிங் டிஃபனா எனக்கு கருப்பு கவுனி அரிசி கஞ்சி தான். நைட்டே கருப்பு கவுனி அரிசிய கொஞ்சமா ஊற வச்சிருந்தேன். அத நல்லா வாஷ் பண்ணிட்டு, அத நல்லா ட்ரைன் பண்ணி கொஞ்சம் ஈரப்பதம்லாம் போனதுக்கப்புறமா மிக்ஸர் ஜார்ல போட்டு நல்லா அரைச்சுக்கணும். நம்ம தண்ணிய நல்லா ட்ரைன் பண்ணா தான் மிக்ஸர் ஜார்ல நல்லா பவுடர் மாரி வரும். நல்லா அரைச்சதுக்கப்புறமா குக்கர்ல வச்சு வேக வச்சுக்கலாம். 1 கப் அரிசி மாவு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதுக்கு 5 கப் அளவு நான் தண்ணி ஊத்திருக்கிறேன். அதோட தேவையான அளவு நான் கொஞ்சமா தான் உப்பு போடுவேன். உப்பு வந்து ரொம்பவே கம்மியா தான் நான் எடுத்துக்குவேன். கொஞ்சமா உப்பு, 1/2 ஸ்பூன் சீரக பொடி, தட்டுன வெல்லப்பூடு போட்டு குக்கர மீடியம் ஃப்ளேம்ல வச்சு ஒரு 3 சவுண்டு விட்டோம்னா, சூப்பரா கருப்பு கவுனி அரிசி கஞ்சி ரெடி ஆயிரும். இன்னைக்கு மார்னிங் டிஃபன் எனக்கு கருப்பு கவுனி அரிசி கஞ்சியோட 5 பாதாமும், கொஞ்சமா மொளகட்டின பாசிப்பயிரும். காலையிலயும் நைட்டும் நான் செய்கிற இன்னொரு முக்கியமான வேலை ஹேர் கேர் பண்ணுறது தான். இப்போலாம் ரொம்பவே வந்து ஹேரை கேர் பண்ணிக்கிறேன். நல்லா வந்து நம்ம தலையை கவுத்தி அப்படியே நல்லா கீழே இருந்து நம்ம மசாஜ் பண்ணி லைட்டாக 1 ஸ்பூன் ஆயில் வச்சா கூட போதும். நல்லா மசாஜ் பண்ணி ஹேர் பேண்டு போட்டுக்குவேன். எனக்கு கர்லி ஹேர் தான். ரொம்ப நாளாகவே வந்து கேர் பண்ணுறதே இல்லை, விட்டுட்டேன். ஸோ ரொம்பவே லாஸ் ஆயிடுச்சு. இப்போ தான் ஸ்ப்ளிட் அண்ட் ஹேர்ஸ் எல்லாம் நல்லா கட் பண்ணிவிட்டு ஃபுல்லாகவே வந்து நிறைய கட் பண்ணிட்டேன் முடிய. கட் பண்ணிவிட்டு நல்லா வந்து ஹேரை வந்து இப்போ கேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஹேர் பேக் வாரத்துக்கு ஒரு தடவை போடுறது, ஆயில் பேக் போட்டு குளிக்கிறது, இந்த மாதிரி வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். மார்னிங்கும் நைட்டும் நல்லா அதே மாதிரி ஆயில் ஒரு சில நேரம் ஆயில் வைக்க முடியலனா கூட எம்டி ஹேண்டில் வச்சு நல்லா அடியிலேருந்து நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து ஹேர் பேண்ட் போட்டு தூங்க போயிடுவேன். நம்மளுக்கு இருக்கிறப்ப வந்து எதுவுமே அதோட அருமை தெரியாதுங்கிற மாதிரி ஹேர் இருக்கிறப்ப அதை வந்து நல்லா கேர் பண்ணிக்கவே இல்லை. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அது இழக்கிறப்ப தான் அதோட வலி வந்து புரியுது. அதனாலவே வந்து இப்போ என்ன ஒர்க் இருந்தாலும் செல்ஃப் கேரும் நம்மளுக்கு ரொம்ப முக்கியங்கிறதுனால அதுக்காக டைம் கண்டிப்பாக வந்து மார்னிங் 10 நிமிஷம், நைட்டு 10 நிமிஷம்னு சொல்லி நான் வந்து நல்லாவே வந்து இப்போ கேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். எப்போ டயட்டுன்னு ஆரம்பிச்சோமோ, இப்போ அதனால யூசுவலா வாரத்துக்கு ஒரு தடவ வந்து மதியான சமையலே வந்து சப்பாத்தி வந்து ரெடி பண்ணிக்குவேன். இந்த மாதிரி இன்னைக்கு வந்து சப்பாத்திக்கு மீல் மேக்கர் கிரேவி தான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். பன்னீர் பட்டர் கிரேவி மசால் வைக்கிற ஸ்டைல தான் ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன். ஃபஸ்ட்டு மீல் மேக்கரை நல்லா சுடுதண்ணில போட்டு பாயில் பண்ணி, அதை நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு பச்சை தண்ணியில் போட்டு நல்லா வந்து அதை பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி சோம்பு போட்டு பொரிஞ்சதுக்கப்புறமா பொடிசாக கட் பண்ண பெரிய வெங்காயத்தை போட்டு நல்லா ப்ரௌனிஷாக வர வரைக்கும் வதக்கிக்கலாம். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிட்டு 2 தக்காளியை நல்லா அங்கே வதக்கி நல்லா மசிகிற அளவுக்கு வதங்க விட்டுட்டு அதுக்கப்புறமா தேவையான மசாலெலாம் ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சம் மஞ்சள் தூள், கொஞ்சம் கரம் மசாலா தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா ஒரு 5 நிமிஷம் மசாலா வந்து எண்ணெயோட வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். தண்ணி ஊற்றி ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா 2 ஸ்பூன் சுகர் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இது வந்து கொஞ்சம் இனிப்பு ஃப்ளேவரும் இருந்தால் தான் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இனிப்பு டேஸ்ட்டு பிடிக்கலனா ஜீனியை கூட ஸ்கிப் பண்ணிக்கலாம். சீனி போட்டு நல்லா கொதித்து வற்றினதுக்கப்புறமா கடைசியாக கொஞ்சமாக 2 ஸ்பூன் பட்டர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். பட்டர் டேஸ்ட் ரொம்ப பிடிக்காதுன்னா கொஞ்சம் பட்டரை வந்து கம்மி பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் பட்டர் சேர்த்து ஒரு 5 மினிட்ஸ் கொதிச்சதுக்கப்புறமா நம்ம மீல் மேக்கரை சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கொதிக்க விட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கசூரி மேத்தி வந்து சேர்த்துக்கலாம். கசூரி மேத்தி இல்லை
மல்லித்தழை தூவி கூட இறக்கிக்கலாம். இப்போ கிரேவி ரெடி பண்ணியாச்சு. சமையல்லாம் முடிச்சதுக்கப்புறமா இருக்கிற பாத்திரத்தெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் வெளியில் போகிற வேலை இருந்துச்சு. வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா வரப்பயே வந்து ஃபேன்சி ஸ்டோருக்கும் வந்து போயிட்டு வந்துட்டேன். ஃபேன்சி ஸ்டோர் வந்து நான் அதிகமாக வந்து ஒரு 3 மந்த்ஸ் 2 மந்த்ஸ் ஒன்ஸ் தான் நம்ம வந்து போவேன். அதிகமாக வந்து ஃபேன்சி ஸ்டோர் வந்து போக மாட்டேன். போகிறப்பயே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துடுவேன். நம்ம அடிக்கடி போனோம்னா நிறைய காசு செலவு பண்ணுற மாதிரி இருக்குங்கிறதுக்காக. ஏன்னா அப்பப்போ வந்து ஒவ்வொரு டிசைன் வரும். அதை வந்து அடிக்கடி நம்ம போகிறப்ப நிறைய வாங்க வேண்டியது வருங்கிறதுனால போகிறப்பயே வந்து இந்த மாதிரி வந்து நிறைய வந்து பொருள் எடுத்துகிட்டு வந்துடுவேன். பொட்டுமே எனக்கு இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ் பொட்டு தான் வந்து ரொம்ப பிடிக்கும். பேங்கிள்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து பார்த்து எதுவுமே செட் ஆகலை. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 4 வளையலுமே சேர்த்து 120 தான். பட் கலர்ஸ் வந்து இந்த 2 கலர்ஸ் தான் கிடச்சிச்சு. அது பார்க்கவும் வளையல் ரொம்ப குவாலிட்டியாக இருந்துச்சு, வாங்கிட்டேன். இது வந்து ஃபங்க்ஷன்லாம் போனால் வந்து போடுறதுக்காக இந்த மாதிரி வளையல் வந்து வாங்குவேன். கிளிப்பு பார்த்தீங்கன்னா இதுவுமே ஆன்டிக் மாடலில் இருந்துச்சு. 80 ருபீஸ் தான். சூப்பராக இருந்துச்சு. ஹேர் கட் பண்ணதுலேருந்தே வெறுமனையாக வந்து கிளிப்பு மட்டும்தான் போட்டுக்கிறது, பின்னுறதே கிடையாது. கொஞ்சம் ஹேர் வந்து க்ரோத் ஆகட்டுங்கிறதுக்காக ஹேரை வந்து இறுக்கி பிடிக்காமல் வந்து ஃப்ரீ ஹேராகவே வந்து விட்டுட்டு போயிட்டுருக்கிறேன். கர்லி ஹேருங்கிறதுனால கொஞ்சம் வளரதுக்குமே டைம் எடுக்கும். ஸோ இதுக்காகவே வந்து ஹெல்த் ட்ரிங்க் வேறு நிறைய எடுத்துகிட்ருக்கேன். பாடியையும் வந்து ஹைட்ரேட்டாக வச்சுட்ருக்கேன். எப்படியாவது ஹேரை வந்து க்ரோத் பண்ணணும், அட்லீஸ்ட் ஹேர் லாஸாவது கண்ட்ரோல் ஆகணுங்கிறதுக்காக. இப்போல்லாம் இந்த பட்டர்ஃப்ளை கிளிப்பு வந்து வெரைட்டியாக கிடைக்குது. அதனால் கலர் கலராக இருந்ததுனால பார்க்கவும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வந்தாச்சு. வரப்பே வெஜிடபிள்ஸும் ஃப்ரூட்ஸும் வந்து வாங்கிட்டு வந்தாச்சு. வெஜிடபிள்ஸ் வந்து ரொம்பவே வாங்கி ஸ்டோர் பண்ண மாட்டோம். என்ன அந்த வீக்குக்கு தேவையோ அந்த மாதிரி தான் வாங்கி வந்து ஸ்டோர் பண்ணுறது. இப்போ வந்து சீசன் வந்து மாங்காய் சீசன். வெயில் காலங்கிறனால தயிர் சாதத்துக்கு அதிகமாக மாங்காய் பச்சடியெல்லாம் செஞ்சு சாப்பிடுவோம். அதுக்காக வாங்கியாச்சு. இந்தளவுக்கு தான் என்னோடய வெஜிடபிள்ஸ் வந்து வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். கருவேப்பிலை மட்டும் எங்கள் வீட்டில் நிறையவே வந்து தீரும். அந்தளவுக்கு டெய்லி வந்து ஜூஸோட எந்த ஜூஸு தேங்காய் பால் ஜூஸ் எடுத்துக்கிட்டால் கூட கருவேப்பிலை வந்து நிறைய சேர்த்துக்குவேன். ஹெல்த் ட்ரிங்க் எடுக்க முடியலனா கூட அன்றைக்கி கொஞ்சமாக கருவேப்பிலையை சாப்பிட்டு வார்ம் வாட்டர் குடிச்சிக்குவேன். அந்தளவுக்கு கருவேப்பிலை ஒரு வீக்குக்கு வந்து எனக்கு நிறையவே வந்து தேவைப்படும். ஃப்ரூட்ஸ் சம்மர் சீசனுங்கிறனால கண்டிப்பாக நிறைய ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. இன்னொன்று இப்போ நான் அதிகமாக சொன்ன மாதிரி ஹேருக்காக நிறைய வந்து இது பண்ணிக்கிறேன். விட்டமின் சி நம்மளுக்கு ஹெல்த்துக்கு ரொம்ப தேவை. அதனால் இந்த ஆரஞ்சு, நெல்லிக்காய் இதெல்லாம் வந்து அதிகமாக அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு 2 நாளாவது இருக்கிற மாதிரி பார்த்துக்கங்க. இப்போல்லாம் ஸ்நாக்ஸ் ஐட்டங்கள்லாம், அதாவது அந்த காரசாரமாக சாப்பிட்ற ஐட்டங்கள்லாம் குறைச்சாச்சு. அதிகமாக ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டுக்கிறது, கேரட் சாப்பிட்றது இந்த மாதிரி தான் எடுத்துக்கிறோம். எப்போவாவது ரொம்ப ரேராக டெம்ப்ட் ஆச்சு அப்படின்னா வீட்டிலேயே வந்து இந்த மாதிரி பஜ்ஜி ஏதாவது வடை இதெல்லாம் வந்து வீட்டிலேயே செஞ்சு சாப்பிட்டுக்கிறோம். மார்னிங் நெல்லிக்காய் ஜூஸ் போடணுங்கிறதுக்காக ஒரு 3 நெல்லிக்காய் மட்டும் எடுத்து வெளியில் வச்சுட்டு மற்றதை வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருவேன். எப்போவுமே நாள் நைட்டே வந்து மறுநாள் நெல்லிக்காய் ஜூஸ் போடணும்னா எடுத்து ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வச்சுருவேன். நெல்லிக்காய், கருவேப்பிலை எல்லாத்தையும். கொஞ்சம் நிறைய வேலைகள் இருந்ததுனால நான் நைட்டுக்கு டிஃபன் தனியாக எதுவுமே பண்ணலை. தக்காளி சட்னி நாள் வச்சது இருந்தது. அதை எடுத்து வெளியில் வச்சு அதோட கொஞ்சமாக தேங்காய் சட்னி அரைச்சி இட்லி ஊற்றிக்கிட்டேன். அதிகமாக ஃப்ரிட்ஜில் வந்து எதுவும் ஸ்டோர் பண்ண மாட்டேன். எப்போவாவது சப்பாத்தி கிரேவி இல்லை இந்த மாதிரி இட்லி தோசைக்கு வைக்கிற சட்னி மீந்ததுன்னா அதை மட்டும் வைப்பேன். அதுவுமே மறுநாள் வந்து உடனே யூஸ் பண்ணிடுவேன். அதுக்கு மிஞ்சி ஒரு நாள் போனால் கூட அதை வந்து யூஸ் பண்ண மாட்டேன், வேஸ்ட் பண்ணிடுவேன். நைட் டிஃபன்லாம் முடிச்சதுக்கப்புறமா இருக்கிற பாத்திரத்தெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு கிச்சன் கவுண்டர் டாப்பை இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துருவேன். ரொம்ப வந்து ரிஸ்க் எடுத்து கூட ஒரு சில நாள் க்ளீன் பண்ண மாட்டேன். துணியை நல்லா தண்ணியில் நனைச்சி அதை மட்டும் கூட வச்சு ஃபுல்லாக கவுண்டர் டாப்பையும் அடுப்பையும் வந்து க்ளீன் பண்ணிடுவேன். டெய்லி வந்து நம்மளால் வந்து லிக்விட் போட்டு ஃபுல்லாக கவுண்டர் டாப்பை க்ளீன் பண்ண முடியாது. ஒரு சில நாள் அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு டைமும் இருக்காது, உடம்பு ஒத்துழைக்காது, ரொம்ப லேசியாக இருக்கும். அந்த டைமில் சும்மா கவுண்டர் டாப்பை விடுறதுக்கு பதிலாக ஈர துணியை வச்சு ஃபுல்லாக நம்ம தொடச்செடுத்தாலே அது நல்லா வந்து க்ளீன் பண்ண மாதிரி தான் ஆகும். பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். நான் சும்மா ஈர துணியை வச்சு மட்டும்தான் தொடச்சேன். தயிருக்கு பால் உரமோரும் ஊற்றி வச்சாச்சு. மார்னிங் வந்து முளைக்கட்டின பாசிப்பயிறு இன்றைக்கி கொஞ்சமாக தான் இருக்குது. அதனால் ப்ரோட்டீன் வேணுங்கிறதுக்காக கருப்பு சுண்டலையும் வந்து ஊற வச்சுட்டேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டோட வேக வச்ச பயிரையும் எடுத்துக்குவேன். ஃபுல் டே நம்ம என்னதான் அறந்து பறந்து வேலைகள் செஞ்சாலும் சோம்பேறி இல்லாமல் சில வேலைகளை வந்து வீட்டு வேலைகளை செஞ்சு முடித்தாலும் செல்ஃப் கேருங்கிறது ரொம்பவே முக்கியம். இந்த ஃபேஸ் பேக்கெல்லாம் போடுறதுக்காக முகமெல்லாம் மாறி போயிடும் அப்படிலாம் இல்லை. என்ன ஃபேஸ் பேக் போட்டாலும் இருக்கிற முகம்தான் இருக்கும். ஃபேஸ் பேக் போட்டால் நம்மளுக்கு வந்து ஃபேஸ் வந்து பிரைட்னஸை கொடுக்கும். இன்னொன்று கொஞ்சம் டெய்லி நம்ம ஃபேஸ் பேக் போட்டால் நம்மளோட ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் நம்மளுக்கு கண்டிப்பாக வந்து ஃபீல் ஆகும். ஃபேஸ் பேக் போட்டால் முகச்சுருக்கம் சீக்கிரம் வராது. அதுக்காக தான்
ஃபேஸ் பேக் போட்டால் முகச்சுருக்கமும் சீக்கிரம் வராது. இன்றைக்கி நான் யூஸ் பண்ண ஃபேஸ் பேக் வந்து பச்சரிசி மாவோட கொஞ்சமாக உருளைக்கிழங்கு சாறும் காய்ச்சாத பால் இது கூட தக்காளி சாறு கூட சேர்த்துக்கலாம். நான் அது எதுவும் சேர்க்கல. இந்த 3 பொருளையும் சேர்த்து நல்லா கலந்து ஒரு க்ரீம் மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டேன். மீதம் இருக்க உருளைக்கிழங்க இந்த மாதிரி 2 பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இது முகத்துக்கு ஃபேஸ் பேக் போட்டு கண்ணில் வச்சுக்கிறதுக்காக. இதை அடிக்கடி வந்து குழந்தைங்களுக்கு கூட உருளைக்கிழங்கு பீஸை வந்து கண்ணில் வச்சு விடலாம். உருளைக்கிழங்கு ஹீட்டை அப்சர்வ் பண்ணிக்கும். முகத்துக்கு ஃபேஸ் பேக் போடுறதுக்கு முன்னாடி ஸ்க்ரப்பராக நல்லா ஜீனியை வச்சு நல்லா ஃபேஸை ஸ்க்ரப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஃபேஸ் பேக் போடுவேன். ஃபேஸ் பேக் போட்டு ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ஹேரை நல்லா அடியிலேருந்து நல்லா வந்து ஹேர் மசாஜ் பண்ணிவிட்டு அப்புறமா தான் தூங்க போவேன். நைட் இப்படி கிச்சன் க்ளீன் பண்ணி வச்சுட்டா தான் மார்னிங் வந்து வேலை செய்கிறதுக்கு ஒரு பூஸ்டப் மாதிரி இருக்கும். இன்றைக்கி என்னோடய ஃபுல் டே ஒர்க் இப்படி தான் பிஸியாக போச்சு. என்னதான் பிஸியாக போனாலும் செல்ஃப் கேருங்கிறதையும் வந்து மறந்துடாதீங்க. இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.